விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதியம்மன் கோயிலில் மக்கள் வழிபட அரசு அனுமதிக்காவிட்டால் விரைவில் ஆலய நுழைவு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், விவரம் என்ன? மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் மக்கள் வழிபட அரசு அனுமதிக்காவிட்டால் விரைவில் ஆலய நுழைவு போராட்டத்தை கையில் எடுக்க இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் மூடப்பட்டிருந்த திரௌபதி அம்மன் கோவிலை திறந்து பொதுமக்கள் வழிபட அனுமதிக்க வேண்டுமென உயர்நீதிமன்றமே ஆணை பிறப்பித்த பிறகும் ஓராண்டை கடந்தும் தமிழ்நாடு அரசு இதுவரை அனுமதி மறுத்து வருவது வன்மையான கண்டனத்துக்குரியதென சீமான் தெரிவித்திருக்கிறார். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் கோவிலை திறக்க நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் அரசு திறக்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய சீமான், மக்களிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் இருதரப்பு மக்களையும் அழைத்து பேசி மக்களை ஒற்றுமைப்படுத்தி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வழிபாடு நடத்த வாய்ப்பு ஏற்படுத்துவதே ஒரு நல்ல அரசின் கடமையாகும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதை விடுத்துவிட்டு மக்களிடையே கலவரம் ஏற்படும், ஒழுங்கு சீர்குலையும் என்றெல்லாம் காரணங்களை கூறி கோயிலை திறக்க மறுப்பது எதிர்ச்சேகரத்தின் உச்சமாகும் என சீமான் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். திமுக அரசு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது கண்டனத்துக்குரியது எனவும் மேல்பாதி கிராம மக்கள் இந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் மக்கள் வழிபட அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் சீமான் கோரிக்கை இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.